Hello viewers, welcome to Benimax. இந்த வீடியோல நம்ம 7th standard max worksheet 3 ஓட answers பார்க்குறோம். First question, multiple choiceல first one, area of the parallelogram is 238 cm square. If base is 17 cm, then its height is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பேரலோகிராமோட ஏரியா என்னென்னா பி இன்டு ஹைச் வரும். பி இன்டு ஹைச் இஸ் ஈக்குவல் டு 238 இருக்குது. ஸோ பேஸ் என்ன கொடுத்துருக்காங்க 17 இன்டு ஹைட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஹைட் அப்படியே இருக்கட்டும். இந்த 17 அங்கே போகும்போது என்ன ஆயிரும், டிவைடட் பை 17 ஆகும். ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணால் என்ன வருதுன்னா 14 வருது. ஸோ ஹைட்ஸோட வேல்யூ என்னது 14. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Next, second sum. In a rhombus, the diagonals are 7 cm and 4 cm. Then the area of rhombus is என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ராம்பஸோட ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன, half into d1 into d2. ஸோ ஒன் டயகனல் வந்து 7 கொடுத்துருக்காங்க, another டயகனல் வந்து 4. அப்ளை பண்ணிட்டா எல்லாம் கேன்சல் பண்ணியாச்சுன்னா என்ன வருது, 2 into 7 14 cm square. ஸோ ஏரியா என்ன வருது 14 cm square. ஆப்ஷன் A is the correct answer. Then third one, in a trapezium, if the sum of the parallel sides is 16 cm and the area is 48, then the height கண்டுபிடிக்கணும். ட்ரெபீசியமுக்கு ஏரியா என்ன, half into height into a plus b. இதுதான் கொடுத்துட்டாங்க, sum of parallel side 16. So a plus b value தான் என்னது 16. So half into height into 16 equal to area என்ன 48. ஸோ இப்போ ஹைட்ஸ் மட்டும் இங்கே இருக்கட்டும், இந்த ரெண்டு வேல்யூ அந்த சைட் கொண்டு போகும்போது இது வந்து ரெண்டுமே ரெசிப்ரோக்கலாக வரும். ஸோ 16 டினாமினேட்டரில் வரும், இந்த 1/2 வந்து 2/1ன்னு வந்துடும். ஸோ கேன்சல் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா 6. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி 6 cm. தென் ஃபோர்த் ஒன், the perimeter of a parallelogram whose adjacent sides are x cm and y cm is dash ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிமீட்டர் என்ன வரும், 2 into x plus y வரும். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஃபிஃப்த் ஒன், in a rhombus, length of the one diagonal is 6 cm, another diagonal is thrice the other, then its area is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன் diagonal d1 is 6 cm, diagonal d2 என்ன இருக்குன்னா thrice the other diagonal அப்படின்னு கொடுத்துருக்காங்க. thriceனா 3 into the diagonal 6 equal to என்ன வருது 18. ஸோ இப்போ ஏரியா கண்டுபிடிக்கணும், அப்போ half into d1 into d2 வரும். ஸோ d1னா 6, d2னா என்னது 18. ஸோ கேன்சல் பண்ணால் நமக்கு 3 into 18 என்னது 54 வருது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி 54 cm square. ஓகே, நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன், in a parallelogram, the base is 2 times its height. If the height is 5 cm, then the area. So height கொடுத்துட்டாங்க 5 cm. Base என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 times its height ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 into height என்ன 5, அப்போ 10, அதான் பேஸ். இப்போ இதில் அப்ளை பண்ணுங்க, பேரலோகிராமுக்கு பேஸ் into height வரும். ஸோ பேஸ் வந்து 10 into 5 என்னது 50. ஸோ ஆன்சர் இஸ் 50 square centimeter. ஆப்ஷன் சி. ஓகே, தென் செவன்த் ஒன், area of the parallelogram 64 cm square. If its height is 8 cm, then basis அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியா என்ன வரும், b into height parallelogram equal to 64ன்னு கொடுத்துட்டாங்க. ஹைட்டு கொடுத்துருக்காங்க, ஹைட்ஸ் கொடுத்துட்டாங்க, ஹைட்ஸோட வேல்யூ 8ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ b என்ன வரும் 64 டிவைடட் பை 8 வரும், கேன்சல் பண்ணால் என்ன வருது 8. ஸோ பேஸ் என்ன வருது 8 cm. ஸோ ஆப்ஷன் ஏ. At the eighth question, the area of the parallelogram is 144 cm square. If its base and heights are equal, then the bases அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பேஸும் ஹைட்டும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் நமக்கு ஃபார்முலா என்ன, பேஸ் இன்டு ஹைட்டு தான் 144. ஸோ ரெண்டு ஈக்குவலாக வரணும்னா என்ன வரும், 144னா என்னது 12 into 12 தான் 144. அப்போ பேஸும் 12, ஹைட்டும் என்னது 12. அப்போ பேஸ் என்ன எழுதலாம் 12 cm. ஆப்ஷன் பி. நைன்த் ஒன், a park is in the shape of isosceles trapezium whose parallel sides are 120 meter and 70 meter. Distance between the parallel sides is 50 meter, then its area ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த distance between parallel sides ன்னு கொடுத்துருக்கிறதா height. ஓகே, ஸோ height என்ன இருக்குது 50, height என்ன இருக்குது 50. இது ரெண்டும் ஏயும் பியும், இது ஏ இது பி. ஓகே,
ஸோ இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். ட்ரெபீசியமுக்கு என்ன வரும், half into h into a plus b தான். ஸோ half into h என்ன 50, a வந்து 120 plus b வந்து 70. ஸோ இதை 2ஆல் கேன்சல் பண்ணால் 25, 120 plus 70 என்ன வருது 190, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 4750 வருது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. 10th one. A swimming pool is in the shape of rhombus whose area is 33,750 square meter. If one of its diagonal is 150 meter, then its other diagonal is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ராம்பஸோட ஃபார்முலானா half into d1 into d2 equal to ஏரியா கொடுத்துட்டாங்க. ஸோ இதை எழுதிக்கலாம். ஸோ half into d1 என்ன 150, இன்னொரு d2ங்கிறது ஃபைன் பண்ணணும். ஸோ d2ன்னு இருக்கட்டும். ஸோ இந்த 150யும் 2 அந்த சைட் போகும்போது 150 டிவைடில் வரும், 2 வந்து மல்டிப்ளை ஆகும். ஓகே, ஸோ இப்போ கேன்சல் பண்ண ஆன்சர் என்ன வருதுன்னா 225 into 2 வருது 450. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 11th question. The height of the parallelogram shaped bridge whose area 500 square kilometer and base is 25 kilometerன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஹைட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க 500. அப்போ பேரலோகிராமுக்கு ஏரியா ஃபார்முலான்னு பேஸ் இன்ட்டு ஹைட் ஈக்குவல் டு 500. பேஸ் வந்து 25 இருக்குது. அப்போ 25 இன்ட்டு ஹைட் போடணும். ஸோ ஹைட் என்ன வரும் 500 டிவைடட் பை 25, ரெண்டையும் கேன்சல் பண்ணால் என்ன வருது 20. ஸோ சி வந்து ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 20 கிலோமீட்டர். Next 12th sum. Area of a parallelogram whose base is 18 cm and height is half of its அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் b ஈக்குவல் டு என்ன இருக்குது 18 இருக்குது. பேஸ் வந்து 18 இருக்குது. ஹைட் என்னது அதில் பாதி இருக்குதா half. அப்போ 18/2 என்னது 9. இப்போ ரெண்டு வேல்யூவும் இருக்குது, அப்ளை பண்ணிடலாம். பேஸ் 18 இன்ட்டு ஹைட் வந்து 9. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 160 வருது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 162 square centimeter. Then 13th sum. What happens to the area of the parallelogram if the base becomes height and height become base ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேரலோகிராமுக்கு நமக்கு ஏரியானது b இன்ட்டு ஹைட் தான். ஸோ இப்போ இந்த பேஸ் வந்து ஹைட் ஆகுது, ஹைட் வந்து பேஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகும், ரெண்டும் சேமாக தான் வரும். அடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணால் ஸோ ஆன்சர் என்னது ரிமைன்ஸ் தி சேம். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். Next 14th one. In a parallelogram, height and base are in the ratio 3:4. Area is 432. Then height என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3:4ன்னு சொல்லும்போது நம்ம ஹைட்ஸை வந்து என்ன எடுத்துக்கலாம் 3xன்னு எடுக்கலாம், பேஸை வந்து 4xன்னு எடுத்துக்கலாம். இப்போ parallelogram-க்கு ஏரியா என்ன b இன்ட்டு ஹைட்ஸ், ஏரியா வந்து 432. இப்போ பியில் வந்து என்ன அப்ளை பண்ணுறேன் 4xும் ஹைட்ஸுக்கு வந்து 3xும் அப்ளை பண்ணுறேன். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 12x² ஈக்குவல் டு 432 இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னால் என்ன வரும், இந்த 12 இங்கே டிவைடில் வரும், கேன்சல் பண்ணால் 36. x² 36னா எக்ஸ் என்ன வரும் 6 வரும். அப்போ ஹைட் என்ன வரும் 3 இன்ட்டு எக்ஸ்ன்னு இருக்கிறனால 3 ஹைட்டு கேட்டிருக்காங்க இல்லையா. ஹைட் வந்து அப்போ என்ன வரும், height is equal to 3 into 6 varum. So 3 6 are 18 centimeter. So answer is 18 centimeter. Okay. Next 15th one. If the parallel sides of a trapezium are 16 centimeter and 14 centimeter and distance between the parallel side is 8 centimeter, then its area ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரெபீசியம் வந்து நமக்கு என்ன வரும், half into height into a plus b தான். ஓகே, ஃபார்முலா ஹைட்ஸ் தான் என்ன கொடுத்துருக்காங்க 8 சென்டிமீட்டர், ஏனா 16, பினா 14 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஆன்சர் என்ன வருதுன்னா 120 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏரியா என்னது 120 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 16th one. Area of the rhombus is 21 square centimeter. If one of its diagonal is 7 centimeter, then the other diagonal அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏரியா என்னது half into d1 into d2 equal to 21 இருக்குது. half into one diagonal வந்து 7 கொடுத்துருக்காங்க, இன்னொரு diagonal நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ d1 என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ 21 இருக்குது, இந்த 7 இங்கே வரும்போது டிவைடில் ஆகும், இந்த 1/2 இங்கே போகும்போது 2/1 வரும். ஸோ கேன்சல் பண்ணால் என்ன வருதுன்னா 2 3s 6 சென்டிமீட்டர். ஸோ அதர் diagonalஸோட வேல்யூ என்ன 6 centimeter.
Now short answer, 17th one, the base of a parallelogram is 3/4 of its height. If the area is 243 square centimeter, find the base and height ன்னு கொடுத்துருக்காங்க. So base என்ன கொடுத்துருக்காங்க, given பாருங்க, base is 3/4 of its height. அப்போ 3/4 into height ன்னு கொடுத்துருக்காங்க, இது base. ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க, 243. இப்போ parallelogram-க்கு ஏரியா என்ன, b into height, ஓகே. ஸோ ஈக்குவல் டு 243 இருக்குது. ஸோ bனா என்ன, 3/4 into height, அதை எழுதியிருக்கேன், 3/4 into height into இந்த height இருக்குது. இப்போ height into height என்ன ஆயிரும், height ஸ்கொயர் ஆயிரும். இங்கே 243 இருக்குது, இந்த 3/4 அந்த சைட் போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும் 4/3. இப்போ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு height ஸ்கொயர் என்ன வருதுன்னா 324 வருது, ஓகே. ஸோ இப்போ height என்ன வரும், இதனுடைய ஸ்கொயர் ரூட், அப்போ 18 into 18 தான் 324. அப்போ height-ஓட வேல்யூ 18 வந்துட்டு. அப்போ பேஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா, இந்த height வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 3/4 into height-ஓட வேல்யூ என்னது 18. இதை கேன்சல் பண்ணிட்டா நமக்கு என்ன வருது, 3 9s 27/2 வரும். ஸோ ஆன்சர் இஸ் 13.5 centimeter. Next 18th question. If the diagonal of the rhombus are in the ratio 4:7 and the area is 504, find the length of the diagonal னு கொடுத்துருக்காங்க. ஸோ diagonal வந்து ரேஷியோ கொடுத்துருக்கிறனால நான் ஒரு வேரியபிள் இன்க்ளூட் பண்ணி எப்படி எடுக்கணும், d1னா 4xன்னு எடுக்கிறோம், d2னா 7xன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க, 504. ஏரியா ஈக்குவல் டு என்னது 504. அப்போ ஃபார்முலா எழுதிக்கலாம், ராம்பஸுக்கு half into d1 into d2 ஈக்குவல் டு என்ன இருக்குது 504. இப்போ half into d1னா 4x, d2னா 7x. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள், 7 into 4 வந்து என்னது 28 வரும், x into x x ஸ்கொயர் ஈக்குவல் டு 504. இந்த 1/2 அங்கே போகும்போது 2 ஆயிரும். ஸோ மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ இந்த 28 இங்கே வரும்போது என்னாகும், டிவைடில் வரும். ஸோ டிவைட் 28ன்னு வரும். இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்ன வருதுன்னா 36, ஓகே. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் 36னா எக்ஸ் என்ன வரும், நமக்கு 6 சென்டிமீட்டர் வந்துடும். நமக்கு என்ன ஃபைன் பண்ணோம்னா லெங்த் ஆஃப் தி டயகனல் கண்டுபிடிக்கணும். ஸோ d1 கண்டுபிடிக்கிறேன். அப்போ என்ன வரும், எக்ஸ் வேல்யூ நமக்கு எக்ஸ் 6 இருக்குது. ஸோ 4 into 6, 4 6 are 24, ஓகே. அடுத்து d2 கண்டுபிடிக்கிறோம். d2 என்ன இருக்குது, 7x இருக்குது. அப்போ 7 into 6 என்ன வரும், 42 சென்டிமீட்டர். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். 19th sum. The area of a trapezium is 368 square centimeter and the distance between the parallel side is 16 centimeter. If one of the parallel side is of length 20 centimeter, find the length of the other side ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த distance between sides கொடுத்துருக்காங்களே, இதான் height வரும். ஸோ height என்ன இருக்குது 16. ஒன் லெங்த் என்ன கொடுத்துருக்காங்க 20 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அது இன்னொரு லெங்த் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க 368. அப்போ ட்ரெபீசியமோட ஃபார்முலா என்ன, ஏரியாவுக்கு half into height into a plus b ஈக்குவல் டு 368 எழுதியாச்சா. இனி 1/2 into height என்ன இருக்குது 16 இருக்குது. ஒரு லெங்த் கொடுத்துட்டாங்க, a என்ன இருக்குது 20 இருக்குது. நம்ம b தான் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு 368. இப்போ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற 20 + b மட்டும் இங்கே வச்சுக்கிறேன். இந்த சைடு வந்து என்னது, இந்த 16 இங்கே வரும்போது டிவைடில் வரும், 1/2 அங்கே போகும்போது 2/1ன்னு வரும். ஸோ எல்லாம் கேன்சல் பண்ணிட்டா 46 இருக்குது. இப்போ 20 + b இருக்குது. இந்த 20 அந்த சைடு போகும்போது என்ன ஆயிரும், -20 ஆயிரும். ஸோ 46 - 20 என்னது 26. ஸோ இன்னொரு அதர் சைடு b என்னது 26 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் 20th sum. A towel in the shape of isosceles trapezium whose parallel sides are 14 cm and 12 cm. The distance between them is 6 cm. Find the area of the towel கேட்டிருக்காங்க. So the distance between தான் என்னது height. So height is equal to என்ன இருக்குது 6 cm. A என்ன இருக்குது 14 cm. B என்ன இருக்குது 12 cm. ஸோ இதில் அப்ளை பண்ணால் என்ன வரும், ஃபார்முலா half into height into a plus b. ஸோ height 16, ஏனா 14, bனா என்னது 12. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 26. இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 into 26 என்ன வருது 78 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதான் என்னுடைய ஆன்சர், ஓகே.